அரங்கரும் அடியேனும் ஓமகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் மானம். இன்றிய அமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருப விடல். ஒரு பொருள் இல்லாமல் நமக்கு இந்த காரியம் ஆகாது என்று இருந்தாலும் அந்த பொருளை தவறான அறமற்ற வழியில் ஈட்டினால் அதனால் தற்காலிகமாக அந்த காரியம் நடக்கும். ஆனால் தன்னுடைய மாண்பு குறையும். அது ஒரு அவமான செயலாகும், குடும்ப இழிவுக்கும் காரணமாகும். ஆதலால் எந்த தருவாயிலும் அவமானம் தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. இன்றியமையாத சிறப்புடையதாக இருப்பினும் தனது தன்மை குறைய வரும் பொருளையும் இன்பத்தையும் விடுக என்ற ஆறுமுகப் பெருமானே. ஐந்தறிவு உடையதாகிய புலி, மான் ஆகியவைக்கு மானம் உண்டென்பதை சொன்னது தமிழ். மனிதனுக்கு சொல்லாமலாயிருக்கும்? மனிதர்களுக்கும் மானம் வேண்டும், மதியுடையோரை அறிதல் வேண்டும், மனதிலே நிறுத்தல் வேண்டும், குருவின் அருளாலே எதையும் வெல்ல வேண்டும். வாழ்க்கைக்கு வழி 3 என்று வழி வழியாய் வந்த அருளாளர்கள் சொன்ன சான்று. மானம் உயிருக்கு தேவை, ஆனால் உயிர் வாழ உணவுதான் முன்னே, உடை அடுத்த பின்னே, இருப்பிடமும் ஆகும். மானமும் மதியும் நமது மண்டைக்குள் இருக்குமானால் நம்முடைய உழைப்பால் மட்டும் உணவு, உடை, இல்லம் காண்போம். உடுத்தும் உடையை மதில் சுவர் போன்று மாற்றும் போது உறுத்தும் வினை எளிதில் எட்டாது என்பர் மகான்கள். அதனால்தான் தனது உடையில் எளிமையை காட்டினார்கள். மானம் ஒன்றே உயிருக்கு ஆயுதமாய் திகழ, பசிப்பினி மனதில் குத்தும் கூர் ஆயுதமாக மாற, ஆதலால் அன்னதானத்தை தனது அருள் ஆயுதமாக ஆக்கினார்கள் ஞானிகள். இறந்து பிழைப்போர் பிறப்பை பிழையாக கருதினால் ஈயாது இருப்போரின் இருப்பும் பிழையாகவே கருதப்படும். வானம் வரை புகழோடு வாழ்ந்தாலும் வாழும் நிலை மிக தாழ்ந்தாலும் மானம் ஒன்றே உயிர் ஆயுதமாய் இருந்தாலும் பசி என்ற உணர்வை மதிப்போரே மாண்புடையவர் ஆவர். பேசும் பேச்சில் கண்ணியம் காக்க, பழகும் பழக்கம் புண்ணியமாக சேர்க்க, சொல்லையும் செயலையும் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்பார்கள் ஞானிகள். ஞானிகள் பசியாற்றும் தர்மத்தை ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்பதை இந்த அதிகாரத்தில் மறைமுகமாக குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவ பெருமான். அன்னதான பிரபுவே போற்றி, ஆறுமுக அரங்கனே போற்றி போற்றி. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.